Hi friends, welcome back to Birla's பார்வை. இப்போ சமீபத்தில் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக ஒரு காம்பேக்ட் செடானில் வந்து ஒரு கார் வந்துச்சு. கிட்டத்தட்ட டிசையருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு அவுட்லுக்கோட வந்திருக்கு அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட அகைன் ஹோண்டாவோட அமேஸ் வந்து நம்ம கூட இருக்குது. இப்போ நம்ம டிரைவ் ஈவெண்ட்டுக்காக கோவாக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம கூட மேனுவலும் இருக்க போது, சிவிடியும் இருக்க போது, இது ரெண்டையும் நம்ம டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது போக இந்த அமேஸில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னதான் பாசிட்டிவ் என்னதான் நெகட்டிவ் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பில்ட் குவாலிட்டி அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த போனட்லேருந்தே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எவிடெண்ட்டாக வந்து நமக்கு போனட்லேருந்தே தெரியுது. அதே நேரத்தில் டோரோட அந்த வெயிட்லேருந்தும் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். டிசைர் வந்து ஒரு 5 ஸ்டார் வாங்கிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த அமேஸும் ஒரு 5 ஸ்டார் வாங்குற அளவுக்கு பில்ட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஸில் நம்பர் 2 என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஹோண்டாவோட இந்த ஐவிடெக் அப்படிங்கிற அந்த இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் ஹோண்டாக்கு வர்றது ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப சைலண்ட்டாக வந்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் இந்த அமேஸ்லேயுமே வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று 4 சிலிண்டராக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இது டிசைர் பார்த்தோம் அப்படின்னா அது 3 சிலிண்டராக வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. அப்போ இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 110 Nm டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். அப்போ பவர் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தால் கூட லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டுவீங்க, ரொம்ப ரிஃபைண்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் டெஃபினட்டாக அது வந்து டெலிவரி பண்ணும். அடுத்தது கியர் பாக்ஸு. உங்களுக்கு ஒரு பட்ஜெட்லேயே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறப்ப ஒரு சிவிடி கியர் பாக்ஸுமே வந்து இதில் வருது. அதே மாதிரி ஒரு 5 ஸ்பீட் மேனுவலும் கொடுக்குறாங்க. அப்போ இன்கேஸ் சிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஃபீமேல் ஓட்டணும் அப்படின்னா கூட இந்த சிவிடி வித் பட்ஜெட் காம்போவில் இது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சாக டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோஸ் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்டோட லுக்கை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற அமேஸ் வந்து ஒரு மாதிரி லைக் ஆர் ஹேட் கான்செப்டில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாயை அப்படி திறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அதே நேரத்தில் ஒரு பெருசாக க்ரோம்லாம் இதில் இருக்கிறது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப க்ளீன் ஃபினிஷாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட எலிவேட்டோட ஃப்ரண்ட்டோட கிரில் வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்கு. ஹெட்லைட்லாம் வந்து ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு வண்டிக்கு ஒரு மாதிரி ப்ரீமியமான ஒரு லுக்கும் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஆடாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் ஆடாஸ் அப்படிங்கிறது எந்த கார்லையுமே வந்து உங்களுக்கு கொண்டு வரல. பட் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேலே வந்து கேமரா இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ரேடார் பேஸில் வந்து உங்களுக்கு கிடையாது, கேமரா பேஸில் தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹோண்டாவோட ஆடாஸ் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதை வந்து நம்ம ஹோண்டா சிட்டிலையும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், எலிவேட்லேயுமே டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த கார்லையும் டெஸ்ட் பண்ணியும் நம்ம செக் பண்ணிடலாம். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். ஆடாஸ் அப்படிங்கிறது ஹைவேல நீங்கள் அடிக்கடி போவீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் டு ஹேவ் ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ப்ரோஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இங்கே இருக்கிற லேன் வாட்ச் கேமரா அப்படின்னு சொல்ல முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இந்த கேமரா அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட கார் பாடியிலேருந்து ஒரு நல்ல ஒய்டராக ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்குது வித் சேஃபரான
ஒரு மார்க்கிங்கோட, அவங்க ஒரு லைனோட மார்க்கிங்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கிங்குள்ள ஆப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெஃப்ட் ஜட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ட்ரபுளுமே வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இண்டிகேட்டர் போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஹெட்லைட்டோட நாபில் எட்ஜில் வந்து ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட்டில் இமீடியட்டாக அந்த கேமரா ஆன் ஆயிடுது. நீங்கள் எப்போ வேணாலும் அதை ஆன் பண்ணி உங்களோட டிரைவ் அப்பயே நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த பூட் ஸ்பேஸ், அதுவும் இல்லாமல் இந்த ரியரோட லுக்கு. ஒரு ஹோண்டா சிட்டியோட அந்த டெயில் லேம்ப் அப்படியே கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காரை பின்னாடி இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹோண்டா சிட்டியோட லுக்குமே கொடுக்குது. அதே நேரத்தில் பூட் வந்து ஒரு 416 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸ். இப்போ நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ லாங் டிரைவில் ஒரு 4 பேர் 5 பேரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு 3-4 நாளுக்குரிய லக்கேஜ் நீங்கள் டோர் பண்ணனா கூட லோட் பண்ணோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதில் டம்ப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பூட் வந்து இருக்குது. ஒரு செடான் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த பூட்டு தான். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த இன்டீரியரோட அந்த கலர் கோடு, அந்த ஒரு பேஜ் கலரில் ஒரு மாதிரி ப்ரீமியமாக ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ரொம்ப பிரைட்டாக வந்து ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டேஷ் வந்து கன்வின்சிங்காக இல்லைனா கூட குளோபல் சிவிக்கோட அந்த கம்ப்ளீட் டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது உள்ளேருந்து பார்த்தா கூட இது ஒரு சிவிக் காரோட ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ஒரு 7 இன்ச்சில் ஹாஃப் த போர்ஷன் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட்டில் இருக்கிற சேம் கிளஸ்டர் வந்து கிடைக்குது. அப்போது அந்த ஒரு ப்ரீமியமோட ஃபீல் வந்து உள்ளே உங்களுக்கு வருதுன்னு சொல்லலாம். இந்த இன்ஃபோடைன்மெண்ட்மே வந்து ஒரு 8 இன்ச்சில் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரியரோட கேமரா அண்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டோட கம்ஃபர்ட்மே ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒய்டராக இருக்குது. என்னோட சைஸுக்கே எனக்கு நல்ல விட்டு வந்து கவர் பண்ணுது. நல்ல ஒரு ரியரோட கம்ஃபர்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெக் ரூமும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹெட் ரூமும் வந்து நமக்கு இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ இந்த ஃப்ரண்ட்டோட இந்த காக்பிட்டே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு, நம்ம உட்கார்ந்ததுக்கப்புறமா நல்ல நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இன்ஃபேக்ட் இந்த டிரைவரோட சீட் பொசிஷன் நல்லாவே பின்னாடி தான் இருக்குது. இங்கே சீட்டுமே வந்து கொஞ்சம் ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. நல்ல லெக் ரூம் கிடைக்குது. நல்ல ஒரு அண்டத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம் வந்து 5'8" வரைக்கும் ஓகே. பட் 6க்கு மேலே இருந்தாங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நல்ல ஒய்டரான ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பின்னாடி உட்கார்ற கம்ஃபர்ட் நீங்கள் லாங் டிரைவ் போகிறது கூட கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் கம்ஃபர்டபுளாக நீங்கள் போக முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ், இந்த ஜென்ரேஷன் சேஞ்சில் ரியருக்கு ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ரெண்டும் இண்டிவிஜுவலாக நீங்கள் டைரக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஹோண்டாவோட ஏசியோட த்ரோ வந்து நல்லாயிருக்கும். பட் அது ரியருக்கும் கொடுத்துருக்கிறதுனால ஏசி ரொம்ப குயிக்காக வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரியரோட சீட் வரைக்கும் அந்த ஏசியோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் உங்களுக்கு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சவுண்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க, இது வந்து ஏசியோட சவுண்டு. அப்போ ஹோண்டாவோட ஏசி அப்படிங்கிறது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அது அமேஸில் அப்படின்னு இல்லை, எலிவேட்லேயும் சரி ஹோண்டா சிட்டிலையும் சரி அதை கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற சவுண்டு கூட உங்களால் உள்ள க்ளீனாக கேட்க முடியும். அது ஏசி என்னதான் எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு நாய்ஸ் வந்து கேபின்குள்ளேயும் கேட்குறது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது அமேஸ் அப்படின்னு கிடையாது. இந்த ஒரு செடான் டைப்பில் இருக்கிற கார்ஸில் இருக்கிற நெகட்டிவ், இது 172 mm கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் ஒரு 2 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் டிசைரில் கூட 163 தான் இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஜென்ரலாக செக்மெண்ட்டில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அப்போ சிட்டியில் அதிகமாக பம்பியான ரோடில் போகும்போது ஃபுல் லோடில் கண்டிப்பாக கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சன்ரூஃப் இல்லாதது மோஸ்ட்லி யாருக்குமே தேவை அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அது இருந்துச்சுன்னா சேஃப்டி அப்படிங்கிறது எந்திரிச்சு கண்டிப்பாக நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த பிளைண்டரை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த காரில் மிஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் டிசைரில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் இதில் வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு அடாஸ் கொடுத்துருந்தா கூட இந்த சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிசையர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கோட் பண்ணுறதே 25க்கு மேலே ஏஆர் எப்படி கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஒரு 20 to 21 கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹைவேல சிட்டிக்குள்ளே 14 to 15 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அமேஸாக இருந்திருந்தது அப்படின்னா ஹைவேல 2021 எடுக்கிறாங்க, சிட்டிக்குள்ளே கூட 14-15 எடுக்கிறாங்க. பட் செகண்ட் ஜென்ரேஷனில் இருந்து அது கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போ BS6 வந்ததோ அதுக்கப்புறமா. ஸோ இதில் இவங்க கோட் பண்ணுறதே ஆட்டோமேட்டிக்கு 19.45 மேனுவலுக்கு 18.65 வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
ஹைவேல ஐ திங்க் 16 to 17 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே 8 to 10 தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு முன்னாடி இந்த வண்டியை டிரைவ் ரிவ்யூ எடுத்தவங்க ஒரு 250 கிலோமீட்டர் ஒரு 3 நாளில் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆவரேஜ் மைலேஜ் இவ்வளோ தான் கிளஸ்டரில் காமிக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தேர்ட் ஜென் அமேஸை டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிற கியர் பாக்ஸ் வந்து சிவிடி கியர் பாக்ஸ் தான் வந்து நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் மேனுவல் ஓட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட இன்வேஜ் பற்றி பேசிடலாம். ஏன்னா இதோட மிகப்பெரிய பாசிட்டிவே அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த ஐவிடெக்கோட அந்த ரிஃபைன்மெண்ட்டு ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து லைட் ஃபுட்டில் தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பெருசாக நமக்கு அந்த வோக்கல் வந்து உள்ளே கேட்கல. அதே மாதிரி ஆம்பியன்ஸோட சவுண்டுமே ஓரளவுக்கு நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் அதில் நான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ரோட் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் ஹோண்டாவோட ஸ்டேட்மெண்ட்டு. அது டெஃபினட்டாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போ நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆடாஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ 60-67 தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். ஸ்மூத்தராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. வோக்கல் எதுவுமே வந்து ஃப்ரண்ட் ஹூல்லேருந்து நமக்கு இல்லை. இப்போது இதே சிவிடியில் தான் லைட்டாக ஒரு த்ராட்டில் நான் ரஷ் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க, தெரியுதா? ஸோ அந்த ஒரு நல்ல அந்த ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப ஆப்வியஸாக வந்து நமக்கு தெரியுது. பட் ஹைவேல கூட அது இமீடியட்டாக சட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகிறதே கொஞ்சம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை நான் சிட்டிக்குள்ளே போகும்போது அதை டெஸ்ட் பண்ணியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், டவுன் பண்ணுறேன், டவுன், ரஷ்ஷு, சூப்பர் பெப்பி ஓட்ட முடியுது. இதோட மேனுவல் வந்து நம்ம சென்னையில் சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்துருந்தோம். அதோட ஃபீட்பேக் தான் நம்மளோட அமேஸ் வர்சஸ் டிசையரோட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப மதன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இந்த சிவிடி இந்த மாதிரி ஹைவேல இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நல்லாவே ஒரு பவர் இருக்குது. பாருங்கள், கேட்குதா? ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த வோக்கல் மட்டும் லேபர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. இப்போ நான் ரைட்டில் போய் அந்த இடத்துல ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்கள், 5000 RPM வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இது ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டிரைவ் இருக்குது, எஸ்ன்னு ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஒரு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதை கிராஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, லைட்டாக ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் போடுறேன். போட்டுட்டு ஆர்பிஎம் அப்படியே அதே த்ராட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்க, இன்ஸ்டன்ட்டாக ஆர்பிஎம் வந்து 5000 RPM போய் டச் பண்ணுது. ஆனால் 5000க்கு ஏத்தாப்புல ஒரு புல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சட்டிலான உடனே அப்படி ஒரு புல் வந்து நமக்கு கொடுக்குது. அப்போது ஸ்போர்ட்ஸுக்கும் நார்மல் டிரைவுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அல்டிமேட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. இப்போ டிரைவ் மோட்லேயே மாற்றிக்கிறேன். ரைட், அப்போ ஓவராலாக ஒரு டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ டிசையருக்கும் இதுக்கும் டார்க்லேயே வந்து 10 nm வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் எவிடென்ட்டாக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ பவர் பெட்டராக இருக்குது டெஃபினட்டாக இந்த சிவிடியில் ஹைவேல அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷனை பற்றி நம்ம பேசலாம். சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே நமக்கு எந்த இம்பாக்டும் உள்ள ஃபீல் ஆகலை. இன்ஃபேக்ட் நான் ரியரில் உட்காந்து நான் டிரைவ் பண்ணும்போது கூட அவ்வளோ லோவில் உட்காந்துருந்தாலும் அந்த இம்பாக்ட் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா சஸ்பென்ஷன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டிஃபராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஃபீட்பேக் எடுத்து கொடுக்குது. பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த ஹைவேக்கு. ஓகே, பட் சிட்டிக்குள்ளே ஒரு 20-30 போகும்போது கூட ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஈவன் லைட்டாக டேர்ன் பண்ணால் கூட அந்த ஃபீட்பேக் நல்லா இருக்குது. அது வந்து சென்ட்ரிங் அப்படிங்கிறது அதுவாகவே வந்து பக்காவாக வருது. இந்த கான்ஃபிடென்ட்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சிட்டி மேனுவபிலிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது விசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஃப்ரண்ட்டோட ஹூட் வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. சூப்பராக வந்து விசிபிலிட்டி வந்து எனக்கு கிடைக்குது. யூஸ்வலாக ஷெடானில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல விசிபிலிட்டி தெரியுது. அப்போ ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஓவராலாக இந்த ஹைவே பர்ஃபார்மன்ஸ் கன்வின்சிங்காக இருக்குது, நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இப்படிலாம் நீங்கள் ரஷ் பண்ணி நம்ம ஓட்டினோம் அப்படின்னா மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். இப்போ நாங்கள் காலையிலேருந்து ஓட்டினதுக்கு ஒரு ஆவரேஜ் மைலேஜ் வந்து ஒரு 6.4 அப்படிங்கிறது கிளஸ்டரில் காமிக்குது. பட் நாங்கள் அக்ரெசிவாக ஹில்லையும் சரி ஹைவேலையும் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ரியல் லைஃப் மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராபப்ளி சிட்டிக்குள்ளே ஒரு 8 to 10 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைவேல 14 to 15 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போ இந்த BS6 வந்துச்சோ அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து உங்களுக்கு அது சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பழைய அமேஸ் வந்து நல்ல மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது. ஓகே, ஸோ அப்போது நல்ல ஒரு டிஎல்ஓ இருக்குது, நல்ல கார்னரிங்லாம் வந்து சூப்பராக தெரியுது. பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே வந்து உங்களுக்கு இல்லை. சஸ்பென்ஷனும் நல்ல கம்ஃபர்டபுளாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஒன்லி திங் என்ன அப்படின்னா நீங்கள் ரஷ் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் லேபர் ஆகிறது, அந்த வோக்கல் மட்டும் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக உள்ள கேபின்குள்ளே கேட்கும். இப்போ ஆடாஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து லேன் நல்லாவே இருக்குது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கையை எடுத்துட்டேன், நம்மளை கரெக்டாக அது லேனுக்குள்ளே வைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தெரியுதா? நீட்டாக லேனுக்குள்ளே வந்து அது வச்சுக்குது. யூஸ்வல் இங்கே ஒரு கார்னர் இருக்குது, எடுக்குதா பார்க்கலாம். வெளில வண்டி போகுது. ஓ மை காட், லேனை ஷிஃப்ட் பண்ணிருச்சு. ஆக்சுவலாக எடுத்துருந்துருக்கணும், நல்லா தான் லைன் இருக்குது, ஏன் மிஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரில. ரொம்ப திக்காக இருந்தால் தான் அந்த லைனை வந்து பிக் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எமர்ஜென்சி பிரேக்குங்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கேயுமே வந்து நமக்கு லைன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால லேனு விட்டு திருப்பியும் உள்ளே தான் வெளியே தான் போகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடாப்ஸுங்கிறது ரொம்ப திக்கான ஒரு லைன் இருக்கிற ஹைவேல தான் டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே லெஃப்ட் சைடில் நான் இண்டிகேட்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட கிளாரிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குது, பட் அது விசிபிலிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங் அடிக்குவேட்டாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்பாக பக்காவாக நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல நிப்பாட்ட முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அடிக்குவேட்டான ஒரு பிரேக்கிங் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த CVT அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் அந்த நாய்ஸ் மட்டும் நமக்கு உள்ளே கேட்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நல்ல பெப்பியாக இந்த வண்டி எங்கே பாருங்கள். அப்பா, ஓரளவுக்கு நல்லா பெப்பியாகவும் உங்களால் ஓட்ட முடியும். ஆனால் மைலேஜை கண்டிப்பாக நீங்கள் வந்து மறந்துடணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த CVTயோட டிரைவபிலிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அடுத்து ஒரு மேனுவல் ஓட்டி பார்ப்போம். அதை சிட்டிக்குள்ளேயும் ஹைவேலையும் முடிஞ்சால் அதை ஓட்டி டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் சிட்டி ரோடில் தான் நம்ம இருக்கோம், இருந்தாலும் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது CVTயையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு த்ராட்டில் வந்து கொடுக்குறேன். அப்படியே ஒரு லீனியராக ஒரு சேஞ்ச் இருக்குது. எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிகிறது என்ன அப்படின்னா, CVTயில் கொஞ்சம் அன்னெசரியான ஒரு ரவ் சேஞ்ச் வந்து லைட்டாக த்ராட்டில் கொடுத்தோன்னே ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்தது. பட் இந்த மேனுவலில் அந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தராக உங்களுக்கு ட்ராவல் பாருங்கள். செகண்டில் ஓகே, ரவ் வந்து ஒரு 225க்கு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு புல் வந்து நல்லா கிடைக்குது. அது வரைக்கும் ரொம்ப மதன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் கியரு போட்டிருக்கிறேன், ஒரு அழுத்து கொடுக்குறேன். 1500 to 2000ல் பர்ஃபெக்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. தேர்ட் கியரில் யூஸ்வலாக நல்ல புல் மேனுவல் கியர் பாக்ஸில் இருக்கும், பட் இதில் அது வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ரைசிங்லி CVTயை விட இந்த மேனுவலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது, கொஞ்சம் பவர் லேக் நல்லாவே தெரியுது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சிட்டிக்குள்ளே சென்னையில் ஓட்டும் போதுமே அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் கியரில் போட்டு புல் பண்ணுறேன்,
ஐயோ, ஃபஸ்ட் கியரில் போட்டு தான் இழுக்கணும் போல், அந்த அளவுக்கு வந்து பவர் லேக் இருக்குது. ஓகே, ஸோ மிச்சப்படி இந்த கியரோட ஷிஃப்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. ஹோண்டாவோட யூஸ்வலாக அந்த கியர் பாக்ஸோட அந்த அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இதுலேயும் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், தேர்டில் ஏற்றுறோம் முடியல, செகண்டில் ஓகே, செகண்டுமே அந்த லேக் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ தேர்டு ஸ்லோப்பில் நல்லா போகுது. ஓகே, ஸோ அப்போது மேனுவலோட அந்த ஷிஃப்டிங் நல்லா இருக்குது, கிளச்சு ஸ்மூத்தாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதெல்லாம் இருக்கும். அந்த மேனுவலோட ட்ரபுள் உங்களுக்கு இருக்காது. ஆனால் பவர் மட்டும் வந்து சிவிடியை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹில்லி ரோடில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். மேனுவல் கியர் பாக்ஸ் தான், எப்படி வந்து புல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக அமேஸ் வந்து கொஞ்சம் ஹில்லில் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கியரோட புல் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, அப்படி செகண்ட் போடுறேன். இப்போ நம்ம வந்து அங்கே 2 பேர் தான் வந்து இருக்கோம். அந்த புல்லிங் கெப்பாசிட்டியோட அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால தெரியுது மேனுவலில். பட் சிவிடி வந்து நல்லா புல் பண்ணுது. அப்போ ஓவராலாக இந்த அமேஸோட இந்த தேர்ட் ஜென் பாருங்க, தேர்டில் இருக்குது, வாய்ப்பே இல்லை. செகண்டு அதுவுமே கஷ்டப்பட்டு தான் ஏறுது. ஓகே, அப்போ ஓவரால் இந்த அமேஸோட தேர்ட் ஜென் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு சிவிடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேனுவலை விட சிவிடி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன்லி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதில் அந்த ரெவ் வந்து அப்படி ஏறுறது மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது பவர் இந்த மேனுவலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மேனுவல் கொஞ்சம் பவர் லேக் வந்து இருக்குது. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான அப்கிரேட் வந்து ஹோண்டா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டோட லுக்காக இருக்கலாம், ரியரோட லுக் கொஞ்சம் ஹோண்டா சிட்டி மாதிரி ஆயிருக்கு. ஸோ இன்டீரியருமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரியரில் ஏசி வெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. ஸோ ஒரு 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 ஒர்த்தான அப்கிரேடாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அது டெஃபினட்டாக இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது டிசைரையும் அமேஸையும் கம்பேர் பண்ணால் எது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சில ஆடியன்ஸ்க்கு தேவைப்படும். ஒன்று இந்த ஆடியன்ஸ்க்கு டிசைர் தேவைப்படலாம், இன்னொரு ஆடியன்ஸுக்கு அமேஸ் வந்து தேவைப்படலாம். உங்களுக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிசைர் தான். இதில் மைலேஜுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆவரேஜ் மைலேஜ் இங்கே எவ்வளோ காமிச்சிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். 10.8 வந்து காமிக்குது. போத் சிட்டி கம் ஹைவே ரெண்டையும் கலந்து ஒரு 3 நாளாக இந்த வெஹிக்கிள் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 214 கிலோமீட்டர்ஸ்க்கு அதோட ஆவரேஜ் வந்து அவ்வளோ காமிக்குது. இப்போ சிட்டிக்குள்ளே 8 to 10 தான் வந்து உங்களோட மைலேஜ். ஹைவேல ஒரு 14 to 15 தான் வந்து உங்களுக்கு மைலேஜ். இதுதான் வந்து இதோட மைலேஜ் ஃபிகரு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹானஸ்ட்டாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.